மேலும் ஒரு அண்மை செய்தி, ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளையில் கால்வாய்க்குள் சுற்றுலா வேன் புகுந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். ராமநாதபுரத்தில் பெய்து வரும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ். பூபேஷ், வணக்கம். என்ன நடந்தது? விரிவான விவரங்கள். வணக்கம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே பலத்த சூறை காற்றோடு கூடிய மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு இது கடும் சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கு. காரணம், எதிரெதிரே வரக்கூடிய வாகனங்கள் கூட தெரியாத வண்ணம் ஒரு அடற்பனி போல இந்த மழை பெய்து வருவதன் காரணமாக தொடர்ச்சியாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாயிருந்தன. அந்த அடிப்படையில மங்களூருவிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா வந்த ஒரு சுற்றுலா பயணிகளுடைய வேனானது வேதாளை என்னும் பகுதியில செல்லும் போது அந்த பனிமூட்ட மழை காரணமாக அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய கால்வாய்க்குள் புகுந்திருக்கிறது. பெண்கள் உட்பட 13க்கும் மேற்பட்டவர் அந்த வாகனத்துல வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில உயிர் சேதம் ஏற்படாத வண்ணம் அங்கிருந்தவர்கள் பத்திரமாக உள்ளூர்காரர்களால் மீட்கப்பட்டு அருகாமையில் உள்ள வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை மீட்பு நடவடிக்கையாக வேறு எதுவும் செய்யப்படாத சூழல்ல தங்களுடைய பகுதிக்கு தகவல் தெரிவிப்பதற்காக காவல்துறையினர் தகவல் தெரிவித்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வருவதாக சொன்னதன் அடிப்படையில அவர்கள் இந்த மழையோடு காத்திருக்கின்றனர். மங்களூரில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகளுடைய வாகனமானது தற்போது பெய்து வரும் அடர் மழையின் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்வாய்க்குள் சென்ற சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.